மகாராஷ்டிரா ஃபுல்லாவே வடா பாவ் ரொம்ப ஃபேமஸ். அதே போல இன்னொரு டிஷ்ஷும் ரொம்ப ஃபேமஸ். அதோட பேரு மிசல் பாவ். இப்ப நாங்க அத மிசல் பாவ்னு சொல்றோம். ஆனா நீங்க உண்மையான மகாராஷ்டிரியன் கிட்ட கேட்டா அவங்க எப்பவும் இத மிசா பாவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதோட முழு மகாராஷ்டிராலையும் ஒவ்வொரு இடத்துல மிசல் பாவ் செய்ய வெவ்வேறு வழிகள் இருக்கு. கோலாப்பூருக்கு வேற வழி இருக்கு. அதே போல பூனே அப்புறம் நாக்பூரும் வித்தியாசமானது. சோ இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரெசிபி எல்லா இடத்துல இருந்தும் கலந்து இங்க இருந்து கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம்னு எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதுதான் மிசல் பாவ் ரெசிபி. ஆனா நான் கேரண்டி இது ரொம்பவே டேஸ்டானது. நீங்க சாப்பிட ஆரம்பிச்ச உடனே உங்களை நீங்களே நிறுத்த முடியாது. வாங்க இப்ப மிசல் பாவை தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப மிசல் பாவ் செய்ய 2-3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். இதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அதுல விஷயம் இந்த தட்டப்பயிர் தான். பாசிப்பயிர் மாதிரியே உங்களுக்கு இந்த தட்டப்பயிர் கிடைக்கும். இது கண்டிப்பா இருக்கணும். அதுவும் எப்படி முளை வந்த தட்டப்பயிரா இருக்கணும். சாதாரணமா ஊற வச்சதா இருக்க கூடாது. பாருங்க, இதுதான் நான் வீட்லயே தயார் செஞ்சது. சீக்கிரமாவே ரெடி ஆயிரும். ஒரு நாள் ஊற வச்சு நைட்டுல வடிகட்டியில வச்சிருங்க. பாருங்க, இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி முளைகள் வெளியில வரும். இந்த மாதிரி. சோ இந்த தட்டப்பயிர் கம்பல்சரி. அடுத்ததா கம்பல்சரியா இருக்க வேண்டியது இந்த மாதிரி ஃபர்சான். பொதுவா இது கடலை மாவுல இருந்து செய்யப்பட்ட ஃபர்சான். மகாராஷ்டிரால குறிப்பா மும்பைல இந்த ஃபர்சான் ஈஸியா கிடைக்கும். இது மிசல் ஃபர்சான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பொதுவா கடலை மாவுல செய்யப்பட்ட எல்லா பொருட்களும், அதாவது கெட்டியான சேவ், இந்த பாப்படி இருக்கு, இந்த பாவ் நாகரி காட்டியா மாதிரி ஒண்ணு இருக்கு. அதனால பொதுவா எல்லா கடலை மாவு பொருட்களும் தேவைப்படுது. இதனால இது மிசல் கிரேவிய நல்லா உறிஞ்சிரும். இதோட செயல்முறை வெவ்வேறு ஸ்டெப்ஸா செய்யப்படுது. நம்ம இத செய்ய ஆரம்பிக்கலாம். மிசல் செய்ய முதல்ல இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். பொதுவா மிசல் செய்ய நிறைய எண்ணெய் தேவைப்படும். சோ இப்ப நான் சுமாரா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். இப்ப எண்ணெயில நான் கொஞ்சம் கடுக போட்டுக்கிறேன். சுமாரா 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இங்க நான் 4ல இருந்து 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா வதங்க ஆரம்பிச்சதும் என்கிட்ட இங்க புது தேங்காய் இருக்கு. இத நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க உலர்ந்த தேங்காயும் யூஸ் பண்ணலாம். இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இதோ இந்த கொத்தமல்லி சீரக பொடியை சேர்த்துக்கிறேன். உண்மையில நீங்க மிகவும் பிரபலமான கோலாப்பூர் பக்கம் மிசலை செஞ்சாலோ இல்லாட்டி பார்த்தாலோ அதுல ஒரு குறிப்பிட்ட மசாலாவை சேர்த்திருப்பாங்க. அது என்கிட்ட இல்ல. சோ வீட்டுல இருக்கிற மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். இதோ மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். ரசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரேவியை தயார் செய்ய போறோம். இது கொஞ்சம் காரமானது. அதனால அதுல மிளகாய் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதோட கொஞ்சம் கரம் மசாலா சுமாரா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சன்னமான தீயில இந்த எல்லா மசாலாவையும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். சோ இது தீயாது. ஆனா அதுல இருந்து ஒரு நல்ல வாசனை வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சொல்ல போனா இது எங்க வீட்டு கருவேப்பிலை. இப்ப மசாலால இருந்து ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நான் இதுல 3 தக்காளிய சேர்த்துக்கிறேன். இப்ப தக்காளிய சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையும் மிதமான தீயில 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா சமைக்கணும். எல்லா எண்ணெயுமே பக்கங்கள்ல இருந்து வெளியில வர வரைக்கும். இப்ப பாருங்க, தக்காளி ரொம்ப நல்லா வெந்து சாஃப்டா மாறி இருக்கு. ரொம்ப நல்ல கலரும் வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். சோ மசாலாக்கள் கீழே ஒட்டாது. இப்ப இந்த 2 கப் தட்டப்பயிர் என்கிட்ட இருக்கு. இது நான் சொன்ன மாதிரியே முளை வந்திருக்கு. இத நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல குறைஞ்சது 1 லிட்டர் தண்ணீரையாவது நம்ம சேர்த்துக்கணும். இப்ப நம்ம மூடிட்டு இந்த தட்டப்பயிரை நல்லா வேக வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ரொம்ப குழஞ்ச தட்டப்பயிர்லாம் வேண்டாம். கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் நான் குக்கர்ல வைக்க வேண்டாம்னு சொன்னேன்.
இப்ப தட்டப்பயிரும் அதோட குழம்பும் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்குக்கு நல்ல ஒரு தாளிப்பை கொடுக்கலாம். பொதுவா மிசல்ல எல்லாம் தனித்தனியா இருக்கும், அப்புறம் ஒன்னா சேர்ப்பாங்க. சில இடங்கள்ல சுலபமா வேக வச்ச உருளைக்கிழங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் மிசல் சாப்பிட்ட இடத்துல அது ரொம்பவே பிரபலமான இடம். அங்க உருளைக்கிழங்குக்கும் ஒரு நல்ல தாளிப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில நான் கொஞ்சம் கடுக சேர்த்துக்கிறேன். ரசான்னு சொல்லப்படுற இந்த மிசல் கிரேவி இது ரொம்பவே அம்பட் அப்புறம் திக்கட்னு சொல்லப்படுது. அதாவது ரொம்ப புளிப்பாவும் காரமாவும் இருக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம், ஒரு சிட்டிகை பெருங்காயம், அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்ப சில பச்சை மிளகா, நான் முன்னாடியே வேக வச்ச 2 உருளைக்கிழங்க இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கூடவே கொஞ்சம் உப்பு. இப்ப இந்த எல்லா பொருளையும் நல்லா கலக்கிக்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இந்த உருளைக்கிழங்க அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இன்னும் நம்ம தட்டப்பயிர் வேக நிறைய நேரம் இருக்கு. இந்த தட்டப்பயிர் வெந்திருக்கான ஒரு டைம் பார்க்கலாம். பொதுவா நமக்கு இது ரொம்ப சாஃப்டாலாம் வேண்டாம், அது கொஞ்சமா கிரன்ச்சியா இருக்கணும். அதனால நான் இப்படி ஒன்னை எடுத்து அழுத்தி பாத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த தட்டப்பயிர் கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இத பாருங்க, இப்ப இந்த மிசலும் ரெடி ஆயிருச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி, ஃபர்சானும் நம்ம கிட்ட இருக்கு. பொதுவா மிசல மேல இருந்து பரிமாறும் போது சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் வைப்பாங்க. அதுவுமே ரெடியா இருக்கு. இத எல்லாத்தையும் எப்படி கலக்கிறது அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ முதல்ல நம்ம சர்விங் பிளேட்டை எடுத்துட்டு அதுல சின்ன உருளைக்கிழங்க இப்படி வச்சுக்கலாம். இதுல இப்ப நான் கொஞ்சம் ஃபர்சான சேர்த்துக்கிறேன். மேலையும் கொஞ்சம் இத சேர்த்துக்கலாம். அடுத்து இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க இந்த ரசா, பொதுவாவே இந்த எண்ணெயில மிளகாய் தூள் அப்புறம் தக்காளி கலந்து செய்யப்படுது. இந்த ரசாவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மேல இருந்து சிவப்பு அடுக்கு வருது, இத கட்னு சொல்லுவாங்க. இந்த கட் மிசலுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுதான் மிசலுக்கு லைஃப். இனி இந்த ரசாவில இருந்து முதல்ல கொஞ்சம் தட்டப்பயிரை எடுத்து இப்படி தட்டுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம செஞ்ச இந்த ரசாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்ப மேல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்சான சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து மேல இருந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி அதோட இந்த ஒரு எலுமிச்சை துண்டை இப்படி பக்கத்துல வச்சுட்டு பரிமாறிக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு மகாராஷ்டிராவோட ஃபேமஸான மிசல் பாவ். இப்ப நான் என்ன சொல்ல, டேஸ்டி டெலிஷியஸ் மிசல் பாவ் நல்லா இருக்கு.